ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் தான். சரிங்களா? சொல்லும் பொருளும்ல ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ 6லேருந்து 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் கண்டிப்பாகவே படிக்கணும், கலைச்சொற்களும் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பொறுத்த வரைக்கும் அதே தான் நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அதையும் ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வேணும்னு கேட்டிருந்தீங்க. நாங்கள் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு சாம்பிள்ஸ் பார்த்துட்டும் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வேணுங்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ நம்ம தமிழ் டெஸ்ட்டு மட்டும் கிடையாது, ஜிஎஸ் டெஸ்ட்டுமே பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெண்டையும் வந்து ஈவனாக டெஸ்ட்டு ரைட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்க சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்க்கலாங்களா? சோமன். சோமன்னா என்னப்பா பொருள்? சோமன்னா சந்திரன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோமனா என்ன? சந்திரன். காணம். காணம் அப்படின்னா பொன். முனிவு. முனிவுனா என்னென்னா சினம். விழுப்பம். விழுப்பம்னா என்னப்பா? விழுப்பம்னா பெருமை. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். விழுப்பம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. விழுப்பம் அப்படின்னா என்னென்னா பெருமை. சரிங்களா? சோமன்னா சந்திரன், காணம்னா பொன், முனிவு அப்படின்னா சினம், விழுப்பம் அப்படின்னா பெருமை. அப்போ ஆன்சர் என்னப்பா? இ அ ஆ இ. கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க தான் சொல்லும் பொருளும். ஸோ பாருங்கள் பார்க்கலாம். கணம். கணம்னா என்னப்பா? கணம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா கூட்டம் அப்படிம்பாங்க. கணம்னா என்ன? கூட்டம். மொய்பு. மொய்புனா என்னென்னா வலிமை. மொய்புனா என்ன? வலிமை. அலமரல். அலமரல் அப்படின்னா வருந்துதல். சரி, அலமரல் என்ன? வருந்துதல். பேல். பேல் அப்படின்னா என்னென்னா விருப்பம். பேல்னா என்ன? விருப்பம். சரிங்களா? கணம் அப்படின்னா கூட்டம், மொய்பு அப்படின்னா வலிமை, அலமரல் அப்படிங்கிறது வந்து வருந்துதல், பேல் அப்படின்னா விருப்பம். சரிங்களா? ஆன்சர் என்னப்பா வரும்? இ இ அ ஆ. கரெக்டுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இதுவும் பொறுத்துக்க தான் சொல்லும் பொருளும். கொஷினை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். சரிங்களா? புயல். புயல்னா என்னப்பா? புயல்னா மேகம். புயல் மேகம். புரை. புரை அப்படின்னா என்னென்னா குற்றம். புரைனா என்ன? குற்றம். சலம். சலம் அப்படின்னா என்ன? வஞ்சனை. துப்பு. துப்பு அப்படிங்கிறது என்ன? உணவு. துப்புனா என்ன? உணவு. புயல்னா மேகம், புரை குற்றம், சலம் வஞ்சனை, துப்பு அப்படின்னா உணவு. ஆன்சர் என்ன? இ இ ஆ ஆ. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஷினும் பொறுத்துக்க தான். நட்டோர். நட்டோர்னா என்னப்பா? நண்பர். நட்டோர்னா என்ன? நண்பர். நனி. நனினா என்னென்னா அருகில். நனினா என்ன? அருகில். பாயல். பாயல்னா என்னப்பா சொல்லுவோம்? படுக்கை. பாயல்னா என்ன? படுக்கை. மதுகை. மதுகைனா என்ன? வலிமை. மதுகைனா என்ன? வலிமை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. இ ஆ ஆ இ. கரெக்டா? நட்டோர்னா நண்பர், நனி அப்படின்னா அருகில், நனினா அருகில், பாயல்னா படுக்கைன்னு சொல்லுவோம், மதுகை அப்படின்னா என்ன? வலிமை. மதுகைனா என்ன? வலிமை. சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், பொறுத்துக்க தான். தாவரமும் உறுப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. தாவரமும் உறுப்பு பெயர்களோட பொருள் கொடுத்துருக்காங்க. தாளை. தாளைனா என்னப்பா சொல்லுவோம்? தாளைனா என்ன? மடல். தாளைனா என்ன? மடல். மா. மானா என்ன? இலை. மானா என்ன? இலை. வேப்பம். வேப்பம் அப்படின்னா என்னென்னா தலை. வேப்பம்னா என்ன? தலை. தென்னை. தென்னை என்ன சொல்லுவோம்? ஓலை சொல்லுவோம். கரெக்டுங்களா? தாளை, மடல், மா, இலை, வேப்பம், தலை, தென்னை, ஓலை. சரிங்களா? தாவரம் மற்றும் உறுப்பை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா வரும்? ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஆ இ இ ஆ. கரெக்டுங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்க. பை. பை அப்படின்னா என்ன? பாம்பின் படம். பூ. பூ அப்படிங்கிறது வந்து என்ன? கூர்மை. பே. பேனா நுரைன்னு சொல்லுவோம். மா அளவு. சரிங்களா? பைனா என்ன? பாம்பின் படம். பூ அப்படிங்கிறது கூர்மை. பே அப்படின்னா நுரை. மானா அளவு. சரி, என்ன கரெக்டான ஆன்சர் என்ன? இ இ அ ஆ. கரெக்டா? இங்கே பாருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ தான் சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். பொலம். பொலம்னா என்னப்பா? பொலம் அப்படின்னா அழகு.
பேரல், பேரல்னா என்ன? மூங்கில். நொய்மை, நொய்மை அப்படின்னா மென்மை. செந்தன்மை, செந்தன்மைனா இரக்கம். சரிங்களா? பொலம் அப்படின்னா அழகு, பேரல்னா மூங்கில், நொய்மைனா மென்மை, செந்தன்மைனா இரக்கம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே புதுசாக படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஷின்ஸை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். கொஞ்சம் யோசித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். மாயோன், மாயோன்னா என்னப்பா? மாயோன்னா கருநிறமுடையவன்னு சொல்லுவோம். மடங்கல், இமயமனின் ஏவலன். நின் வயின், நின் வயின்னா உன்னிடம். செய்யீர், செய்யீர்னா என்ன? குற்றம். சரிங்களா? மாயோன்னா கருநிறமுடையவன், மடங்கல் அப்படின்னா இமயமனின் ஏவலன், நின் வயின் உன்னிடம், செய்யீர்னா குற்றம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? 4, 3, 1, 2. கரெக்டா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டுங்களா? செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷினும் பொறுத்துக்க தான். மழவன், மழவன்னா என்னப்பா? மழவன்னா வீரன்னு சொல்லுவாங்க. மல்லன், மல்லன்னா இளைஞன். மழுங்குதல், மழுங்குதல்னா கெடுதல். மல்குதல் குறைதல். சரிங்களா? மழவன்னா வீரன்னு சொல்லுவோம், மல்லன்னா இளைஞன். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மழுங்குதல்னா கெடுதல், மல்குதல், மழுங்குதல் வேற, மல்குதல் வேற. மல்குதல்னா குறைதல். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். கமலம், கமலம்னா என்னப்பா? கமலம்னா தாமரை. ஒல்லை விரைவு. மல்லல், மல்லல் அப்படின்னா வளமான. அரவு அப்படின்னா பாம்பு. சரிங்களா? கமலம்னா நம்மளுக்கு தெரியும் தாமரை அப்படின்னு. ஒல்லைனா விரைவு, மல்லல் அப்படின்னா வளமான, அரவு அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 4, 3, 1, 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரிப்பா. அடுத்த கொஷினும் பொறுத்துக்க தான். ஆளல், ஆளல்னா என்னப்பா? கரையான். ஆளுதல், ஆளுதல் அப்படின்னா என்ன? அரசு புரிதல். ஆழி, ஆழி அப்படின்னா கடல். இந்த ஆழி அப்படின்னா சிங்கம். சரிங்களா? ஆளல் அப்படின்னா என்ன? கரையான். ஆளுதல் அப்படின்னா அரசு புரிதல். ஆழி அப்படின்னா கடல். ஆழி அப்படின்னா சிங்கம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஞால், ஞால் என்பதற்கு டேஷ் என்பது பொருள். ஞால் அப்படின்னு என்னப்பா? தொங்குதல், ஞாலம், தொடங்குதல், வாழுதல். ஞால்னா தொங்குதல்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொங்குதல். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், மருகி, மருகி என்பது யாரை குறிக்கும்? மருமகள், மகள், கொழுந்தி, மாமியார். மருகி அப்படின்னா மருமகளை குறிக்கும். ஆப்ஷன் ஏ, மருமகளை குறிக்கும். அடுத்த கொஷின், சரியான பொருள் தருக. இந்து, இந்துன்னா என்னப்பா? நிலவு, துன்பம், படகு, தலைவன். இந்து அப்படின்னா என்னன்னா நிலவு. ஆப்ஷன் ஏ, நிலவு தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்க, பொறுத்துக்க. புல், புல்னா என்னப்பா? புல்னா அன்னம். குளவு விலங்கும். மேலி, மேலி கலப்பை. ஒல்லைனா விரைவு. கரெக்டா? புல்னா அன்னம், குளவு விலங்கும், மேலி கலப்பை, ஒல்லைனா விரைவு. ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, ஆற்றுப்படுத்தல். ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் என்ன? ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் அன்பு காட்டுதல், ஆறுதல் கூறல், வழிகாட்டுதல், ஆதரவு தருதல். ஆற்றுப்படுத்தல்னா என்ன? வழிகாட்டுதல். ஆப்ஷன் சி, வழிகாட்டுதல் என்பதுதான் பொருள். அடுத்த கொஷின் வந்து பாருங்க, பொறுத்துக்க சொல்லும் பொருளும். சிலை, சிலைனா என்னப்பா? வில். பையுள், பையுள்னா கவலை. பீடு, பீடுனா பெருமை. விரல், விரல்னா என்னப்பா வரும்? வெற்றி. சரிங்களா? சிலைனா என்ன? வில். பையுள் அப்படின்னா கவலை. பீடு பெருமை. விரல்னா வெற்றி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 2, 1, 4, 3 தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்க, பொறுத்துக்க. மிடிமை, மிடிமைனா என்னப்பா? வறுமை. உறவு, உறவு அப்படின்னா வலிமை. சரிங்களா? மிடிமைனா வறுமை, உறவுனா வலிமை. பதுமை, பதுமை அப்படின்னா என்னென்னா திருமணம்.
அகவைனா வயது, அகவைனா வயது. மிடிமைனா வறுமை, உறவுனா வலிமை, வதுமை அப்படின்னா திருமணம், அகவைனா வயது. ஆன்சர் என்னப்பா வரும்? 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். நாமம், நாமம்னா என்னப்பா? நாமம்னா என்ன? பெயர். ஓதி கூந்தல், வெட்பு மலை, கேளல் கேளல் அப்படின்னா பன்றி. சரிங்களா? நாமம்னா பெயர், ஓதினா கூந்தல், வெட்புனா மலை, கேளல் அப்படின்னா பன்றி. சரிங்களா? 4, 3, 2, 1 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. ஸோ கொஷினை பாஸ் பண்ணி வச்சு டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். செருனா என்னப்பா? செருனா என்ன? வயல்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ 1க்கு 4 அப்படின்னா இங்கே ஆப்ஷனில் எது 4 இருக்குது? ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக ஆன்சர் பின்னு போட்டு போயிடலாம். ஸோ இல்லை 1, 2 காமனாக இருக்குன்னா அடுத்ததையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சந்தம் அப்படின்னு என்னப்பா? சந்தம்னா அழகு. சரிங்களா? யானர்னா புது வருவாய். துகிர்னா என்னப்பா? துகிர்னா பவளம். சரிங்களா? துகிர்னா என்ன? பவளம். ஆன்சர் 4, 3, 2, 1 தான் சரி. கரெக்டா? அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். அம்பி, அம்பினா என்னப்பா? அம்பினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா படகுன்னு சொல்லுவோம். அம்பினா என்ன? படகு. துடி, துடினா என்ன? பறை. துடினா பறை. திரை, திரைனா அலை, திரை அலை. அல் அப்படின்னா இருள். அல்னா என்ன? இருள். சரிங்களா? அம்பினா படகு, துடினா பறை, திரை அலை, அல்னா இருள். ஆன்சர் என்னப்பா? 2, 3, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 தான் சரி. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். இடர்னா என்னப்பா? இடர்னா துன்பம்னு சொல்லுவோம். கரெக்டாக? இடர்னா துன்பம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். சரியா? ரெண்டும் இந்த ஒன்று மட்டும் தான் 2 இருக்குது. ஸோ ஆன்சர் டேரெக்டாக போட்டுடலாம். நாவாய்னா என்னப்பா? படகு. இறை தலைவன். இந்துனா என்ன? நிலவு. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. ஸோ எப்படி கொஷின்ஸ் தனியாகவும் கேட்டிருக்காங்க, பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறை அப்படின்னா தலைவன், இந்து அப்படின்னா நிலவு. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். கா என்னப்பா? கா அப்படின்னா காப்பாற்று. கூ அப்படின்னா என்ன? நிலம். கைனா என்ன? செயல் நம்மளுக்கு தெரியும். கோனா என்ன? பெருமை. சரிங்களா? கானா காப்பாற்று, கூ நிலம், கை செயல், கோ பெருமை. ஆன்சர் 4, 3, 2, 1. ஸோ எங்கே இருக்குது? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரி. 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டெடுத்து எழுதுக. சரிங்களா? பொருத்தமானது கேட்டிருக்காங்க. வெட்பு, இந்த வெட்பு. சரிங்களா? 2க்கும் வந்து சரியான பொருள் கேட்டிருக்காங்க. வெட்புன்னு என்னப்பா? ஸோ வெட்பு அப்படிங்கிறது வந்து மலை. சரிங்களா? ஸோ இந்த வெட்பு அப்படிங்கிறது வந்து சூடு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. வெட்புனா மலை, இந்த வெட்பு அப்படிங்கிற போது சூடுன்னு சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி. சலவர் என்னும் சொல்லுக்குரிய பொருள் என்னப்பா? சலவர் தூய்மையானவர், வஞ்சகர், மென்மையானவர், கடுமையானவர். சலவர்னா வஞ்சகர்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி வஞ்சகர். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே இப்பாடலின் ஊன் இணையான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே அப்படிங்கிறதுல ஊன் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்பா? ஆன்சர் நினம். ஆப்ஷன் சி நினம். அடுத்த கேள்வி பொறுத்துக. கேசரினா சிங்கம், பூதரம் மலை, கவிகைனா குடைன்னு சொல்லுவாங்க, இடர்னா துன்பம். கரெக்டா? கேசரினா சிங்கம், பூதரம்னா மலை, கவிகைனா குடை, இடர்னா துன்பம். ஆன்சர் 4, 3, 2, 1. ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி தான் சரி. 4, 3, 2, 1 தான் சரி. அடுத்த கேள்வியும் பொறுத்துக்க தான். களபம்னா என்னப்பா? களபம்னா சந்தனம்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ 1க்கு 3னா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. புயம்னா தோல். நாமம்னா என்ன சொல்லியிருக்கா? பெயர்னு சொல்லியிருக்கா. பகலினா அம்பு. சரிங்களா? பகலினா என்ன? அம்பு.
களபம்னா சந்தனம், புயம்னா தோல், நாமம்னா பெயர், பகலினா அம்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், இதுவும் பொறுத்துக்க தான். மேதி, மேதினா என்ன? எருமை. புல், புல் அன்னம். காசினி நிலம், திரை அலை. சரிங்களா, ஆல்ரெடி பார்த்தோம்ல. மேதினா எருமை, புல் அப்படின்னா அன்னம், காசினி நிலம், திரை அலை. திரை ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸோ ரிப்பீட்டாக வந்திருக்கு. கரெக்டாக ஆன்சர் என்னப்பா வரும்? 3 1 4 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3 1 4 2 தான் சரி. அடுத்த கேள்வி பொறுத்துக்க. வைத்தருப்பம், வைத்தருப்பம்னா என்னப்பா? ஆசுகவி. கௌடம், கௌடம்னா மதுரகவி. பாஞ்சாலம், பாஞ்சாலம் அப்படின்னா சித்திரக்கவி. மாகதம்னா என்னப்பா? மாகதம்னா வித்தாரக்கவி. சரிங்களா, வைத்தருப்பம்னா என்னப்பா? ஆசுகவி. கௌடம்னா மதுரகவி. பாஞ்சாலம்னா சித்திரக்கவி. மாகதம்னா வித்தாரக்கவி. ஆன்சர் 2 1 4 3. ஆன்சர் ஆப்ஷன் டி 2 1 4 3 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே, இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லிற்கு உண்டான பொருள் கேட்டிருக்காங்க. தெண்டன் இட்டது வள்ளுகிர் திண்டிரல் புலியே, இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லுக்கு உரிய பொருள் வந்து உறுதியான. ஆப்ஷன் டி உறுதியான. அடுத்த கேள்வி சொல்லும் பொருளும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. கரெக்டா, விசும்புனா என்னப்பா? விசும்புனா நம்மளுக்கு தெரியும், வானம். கரெக்டா, அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரின்னு போட்டுடலாம். கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம், இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, மறுப்பு, மறுப்புனா என்ன? தந்தம். கனல், கனல்னா என்ன? நெருப்பு. களிறு யானை. சரியா, களிறுனாலும் யானை தான், அதுவும் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஸோ 4க்கு 3 நாளும் இந்த இதுதான் ஆன்சர். விசும்பு வானம், மறுப்புனா தந்தம், கனல்னா நெருப்பு, களிறுனா யானை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி பொருள் தேர்க. அங்காப்பு, அங்காப்புனா என்னப்பா? வாயை பிளத்தல், அங்கம் காப்பு, அகம் காத்தல், வாயை திறத்தல். அங்காப்புனா என்னன்னா வாயை திறத்தல். ஆப்ஷன் டி வாயை திறத்தல். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. வெட்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்களை குறிக்கும் பொருள் என்னப்பா? வெட்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்களை குறிக்கும் பொருள் வந்து என்னன்னா மலை. ஆப்ஷன் பி மலை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. உதவு, உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. உழைப்பின்றி உயர்வில்லை, உயர்ந்தோரை உலகு மதிக்கும், உயர்வே மதிப்பை தரும், உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். உதவு அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னா உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக்க. கலாபம், கலாபம்னா என்னப்பா? தோகை. கலாபம்னா தோகை. விவேகன், விவேகன்னா ஞானி. விவேகன்னா என்ன? ஞானி. வாவி, வாவினா பொய்கை. அஞ்சுகம், அஞ்சுகம்னா கிளி சொல்லுவாங்க. சரிங்களா, அஞ்சுகம்னா என்ன? கிளி. கலாபம்னா தோகை, விவேகன் ஞானி, வாவினா பொய்கை, அஞ்சுகம் அப்படின்னா கிளி. சரிங்களா, ஆன்சர் 4 3 2 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ இதெல்லாமே புதுசாக இருக்கும், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். அம்பி, அம்பினா என்னப்பா? படகு. நம்ம பார்த்தோம்ல, அம்பினா படகு. அல், அல்லுனா இருள். இதுவும் பார்த்துட்டோம், இது வந்து செகண்ட் டைம் ஆகுதா. துடி, துடினா என்ன? பறை. தலைமுடினா குஞ்சி. சரிங்களா, சரியா. அம்பினா படகு, அல் அப்படின்னா இருள், துடினா பறை, தலைமுடினா குஞ்சி. ஸோ 4 3 2 1. ஸோ இதில் வந்து 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு இது எல்லாமே. கரெக்டாக. ஸோ அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எத்தனை டைம் ரிவிஷன் பண்ணணும் நீங்களே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே போகணும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 10 கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் கேட்குறாங்க. சரிங்களா, அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். இகல், இகல்னா என்னப்பா? பகை. திரு, செல்வம். பொருந்தகர், பொருந்தகர்னா என்னென்னா ஆட்டுக்கடா. இடும்பை, இடும்பைனா துன்பம். சரிங்களா, இகழ்னா பகை, திரு செல்வம், பொருந்தகர்னா ஆட்டுக்கடா, இடும்பைனா துன்பம். ஆன்சர் 4 1 2 3. ஆப்ஷன் ஏ 4 1 2 3 தான் சரி. அடுத்த கேள்வி. திங்கள், திங்கள்னா மாதம் குறிக்கும். சரிங்களா, வேந்தர், வேந்தர்னா அரசரை குறிக்கும். பானம்,
வானம்னா என்ன? ஆகாயம். விண்மீன் நட்சத்திரம். சரிங்களா? இது ஈஸியாக இருக்கலாம். திங்கள், மாதம், வேந்தர், அரசர், வானம், ஆகாயம், விண்மீன் நட்சத்திரம். ஆன்சர் 3, 4, 2, 1. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம்ல. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாந்தல், உரகம், பன்னகம், பனி என்னும் சொற்களின் பொருள் என்னப்பா? பாம்பு. ஆப்ஷன் டி, பாம்பு தான் பொருள். சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. கொண்டல், கொண்டல்னா என்ன? மேகம். தாமம், மாலை. தாமம்னா என்ன? மாலை. புரிசை, புரிசைனா என்னப்பா? மதில். மல்லல்னா வளம். மல்லலும் ஆல்ரெடி பார்த்துட்டோமா? கொண்டல் அப்படின்னா என்ன? மேகம். தாமம் அப்படின்னா மாலை. புரிசை அப்படின்னா மதில். மல்லல்னா வளம். ஆன்சர் 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ 3, 1, 4, 2 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. வாழை, வாழைனா என்னப்பா? வாழை அப்படின்னா இளம்பெண். ஸோ இந்தலை. சரிங்களா? வாழைனா என்ன? இளம்பெண். உலை, உலைனா பிடரிமயிர். பிலை, பிலைனா தயிர். பலை அப்படின்னா சுரப்புன்னை மரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வாழைனா இளம்பெண், உலை அப்படின்னா பிடரிமயிர், பிலைனா தயிர், பலை அப்படின்னா சுரப்புன்னை மரம். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்த கேள்வியும் பொறுத்துக்க தான். சரிங்களா? கோக்கோதை நாடு, கோக்கோதை நாடுனா என்ன சொல்லுவோம்? சேர நாட்டை தான் சொல்லுவோம். கோக்கோதை நாடுனா சேர நாடு. பார்ப்பு, குஞ்சு. புள்ளினம், புள்ளினம்னா பறவை இனம். அல்லட்பலனம், சேற்று வயல். சரிங்களா? கோக்கோதை நாடுனா என்ன? சேர நாடு. பார்ப்பு அப்படின்னா குஞ்சு. புள்ளினம் அப்படின்னா பறவை இனம். அல்லட்பலனம் அப்படின்னா சேற்று வயல். ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கரெக்டுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக்க. சரதம், சரதம்னா என்னப்பா? வாய்மை. சூளிகை, சூளிகைனா நிலாமுற்றம். மகோததி, மகோததி அப்படின்னா என்னென்னா கடல். அவனி, நாடு. அவனினா என்ன? நாடு. சரதம்னா வாய்மை. சூளிகை அப்படின்னா நிலாமுற்றம். மகோததினா கடல். அவனி அப்படின்னா நாடு. ஆன்சர் 3, 1, 4, 2 தான் சரி. ஸோ இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஸோ ஒரு டைம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி. நவ்வி என்னும் சொல்லின் பொருள் என்னப்பா? நவ்வினா என்ன? மான், நாய், நரி, செந்நாய். நவ்வினா மானை குறிக்கும். சரிங்களா? மானைத்தான் குறிக்கும். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. அரி, அரினா என்ன? நெற்கதிர். அரினா நெற்கதிர். செரு, செருனா என்ன? வயல். இதுவும் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சு. யானர், யானர்னா என்ன சொன்னால் புது வருவாய். வட்டினா பனையோலை பெட்டி. சரிங்களா? ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட் ஆயிடுச்சு. அரிணைனா நெற்கதிர், செருனா வயல், யானர்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. ஆன்சர் 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சூளை, சூளைனா என்னப்பா? கண்ணோய், வயிற்று நோய், இதய நோய், கழுத்து நோய். சூளை அப்படிங்கிறது வந்து என்னென்னா வயிற்று நோய். ஆப்ஷன் பி வயிற்று நோய் தான் சரி. அடுத்த கேள்வி. சதுரங்க சேனை, சதுரங்க சேனை என்பதன் பொருள் என்னப்பா? யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, 4 வகை படை. சதுரங்க சேனைன்னு என்ன? சதுரம்னா 4மே வரும். சரிங்களா? 4 வகை படை. ஆப்ஷன் டி 4 வகை படை தான் என்ன சொல்லுவாங்க? சதுரங்க சேனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. ஆயம், ஆயம்னா என்னப்பா? செவிலியர் கூட்டம், பாணன் கூட்டம், தோழியர் கூட்டம், அனைத்தும். ஆயம் அப்படின்னா தோழியர் கூட்டம். ஆப்ஷன் சி தோழியர் கூட்டம் தான் ஆயம்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. அலை, அலை என்ற சொல்லின் பொருள் என்னப்பா? அலை, ஒளி, கூப்பிடு, கொடு, புற்று. அலை அப்படின்னா அலைத்தலுக்கு இந்த லா தான் வரும். கரெக்டாக? அலைத்தலுக்கு. ஸோ இந்த லைக் வந்து பார்த்திங்கன்னா புற்று. ஆப்ஷன் டி புற்றுன்னு தான் சொல்லுவோம். அலைனா என்ன? புற்று. அந்த லை வந்து அலைத்தல் அப்படி தான் சொல்லுவோம். கரெக்டாக? அடுத்த கேள்வி. தென்னம் பொறுப்பு என்பது என்ன? தென்னம் பொறுப்புனா பொதிகை மலை, மேருமலை, கழுகுமலை, நீலமலை. தென்னம் பொறுப்புனா பொதிகை மலையை குறிக்கும். ஆப்ஷன் ஏ பொதிகை மலை தான் குறிக்கும். அடுத்த கேள்வி. ஐ என்பதன் பொருள் என்னப்பா? கண், நான், அழகு, அம்பு. ஐனா என்ன? அழகு. ஆப்ஷன் சி அழகு தான் சரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. பொறுத்துக்காலையும் கேட்டிருக்காங்க.
அடுத்த கேள்வி பொறுத்துக்க. புல் புல்னா என்னப்பா? பறவை. புல்னா பறவை. நுதல் நெற்றி. நுதல்னா நெற்றி. மேதி எருமை. நடலை அப்படின்னா துன்பம். சரிங்களா? புல்னா என்ன? பறவை. நுதல் அப்படின்னா நெற்றி. மேதினா எருமை. நடலைனா துன்பம். ஆன்சர் என்ன? 3 4 1 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி தான்ப்பா சரி. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வட்டி. வட்டினா என்ன? பனையோலை பெட்டி. ஸோ இது வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு. யானரும் வந்திருக்கு. கரெக்டாக. யானர்னா என்னப்பா? புது வருவாய். துகிர் துகிரும் ரிப்பீட் ஆயிருக்கு. பவளம். மேதினா என்ன? எருமை. சரியா? ஸோ இது 4மே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கிறதுலேயே இந்த 4 கொஷின்ஸுமே வந்து ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஸோ வட்டினா என்ன? பனையோலை பெட்டி. யானர்னா புது வருவாய். துகிர்னா பவளம். மேதினா எருமை. ஆன்சர் 3 4 2 1 தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்க. விசும்பு. விசும்புனா என்னப்பா? வானம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுவுமே ரிப்பீட் ஆயிருக்கா? அப்போ 4 தானே. ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு நம்ம போட்டுடலாம். கரெக்டாக. விசும்பு வானம். துளை துலாங்கோல் சரி 2. மறுப்பு தந்தம். கனல் நெருப்பு. ஸோ கனலுமே ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டாக. விசும்புனா வானம். துளைனா துலாங்கோல். மறுப்புனா தந்தம். கனல்னா நெருப்பு. 4 3 1 2 தான் சரி. ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே எத்தனை கொஷின் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள். பொறுத்துக்க. தாவர உறுப்போட பெயர்களை வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மூங்கில். மூங்கில் என்னப்பா? மூங்கில் இலை. வேப்பம் தலை. கமுகம் கூந்தல். நெல் தாள். சரிங்களா? மூங்கில்னா என்ன? இலை. வேப்பந்தலை. கமுகம் கூந்தல். நெல்னா தாள்னு சொல்லுவோம். ஆன்சர் 4 3 2 1. ஆன்சர் ஆப்ஷன் டி 4 3 2 1 தான் சரி. ஸோ பொறுத்துக்க அப்படின்னு சரி சொல்லும் பொருளும் அப்படின்னா இப்படியும் கூட உங்களுக்கு கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? விசும்புனா என்னப்பா? ஆகாயம் துளி மலைத்துளி மேகம். விசும்புனா ஆகாயம் வானம். கரெக்டாக. ஸோ இப்போ வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிடுச்சு இந்த ஒரு கொஷினே. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். ஒப்புரவு. ஒப்புரவுனா என்னப்பா? உதவுதல். சால்பு சான்றாமை. மாற்றார். மாற்றார்னா என்னென்னா பகைவர். கட்டளைனா உரைக்கல். கட்டளைனா என்ன? உரைக்கல். ஒப்புரவுனா உதவுதல். சால்புனா சான்றாமை. மாற்றார்னா பகைவர். கட்டளைனா உரைக்கல். ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 1 4 3. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 2 1 4 3 தான் சரி. அடுத்த கேள்வி அகத்துறுப்பு. அகத்துறுப்பு என்பது பல், மனத்தின் உறுப்பு, அன்பு, இதயம், வயிறு. அகத்துறுப்புனா என்ன? மனத்தின் உறுப்பு, அன்பு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அகத்துறுப்புனா என்ன? மனத்தின் உறுப்பு, அன்பு. அடுத்த கேள்வி கடம். கடம் என்ற சொல்லின் பொருள் என்ன? முகம், கைகள், உடம்பு, இடுப்பு. கடம் அப்படின்னா உடம்பு. ஆப்ஷன் சி உடம்பு தான் என்ன சொல்லுவாங்கன்னா கடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இத்தொடரில் உரம் என்பதன் பொருள் என்ன? மேவும் மென்மை மூக்கும் உரம் பெறும் வன்மை அப்படிங்கிற தொடரில் உரம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ உரம்னா என்னப்பா? மேவும் மென்மை மூக்கும் உரம் பெறும் வன்மை அப்படிங்கிற தொடரில் உரம் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா மார்பு. ஆப்ஷன் டி மார்பு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்க. விபுதர். விபுதர்னா யாருப்பா? விபுதர் அப்படின்னா என்ன? புலவர். பணவன். பணவன் அப்படின்னா என்ன? அந்தணன். பணவன்னா அந்தணன். வேணி. வேணினா செஞ்சடைன்னு சொல்லுவாங்க. வேணினா என்ன? செஞ்சடை. அல்கு. அல்குனா இரவு. அல்குனா என்ன? இரவு. விபுதர் அப்படின்னா புலவர். பணவன் அப்படின்னா அந்தணன். வேணி செஞ்சடை. அல்குனா இரவு. ஸோ இதுக்கான ஆன்சர் 3 1 4 2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள் பொறுத்துக்க. கான். கான்னா என்னப்பா? காடு. உளுவை. உளுவைனா புலி. சரிங்களா? உளுவையோட இன்னொரு பேர் என்ன? புலி. மடங்கள். மடங்கள்னா சிங்கம்னு சொல்லுவாங்க. மடங்கள்னா என்ன? சிங்கம். என்கு. என்குனா கரடி. சரிங்களா? என்குனா என்ன? கரடி. கான்னா காடு. உளுவை அப்படின்னா புலி. மடங்கள் அப்படின்னா சிங்கம். என்கு அப்படின்னா கரடி. சரிங்களா? ஸோ இது வந்து கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 4 3 2 1 தான் சரி.
ஸோ அடுத்த கொஷின், பொருள் தருக. மயரி, மயரின்னு என்னப்பா? உறக்கம், தயக்கம், மயக்கம், கலக்கம். மயரி அப்படின்னா மயக்கம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் சி மயக்கம். மயரின்னு என்ன? மயக்கம். அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்க. மேதி, மேதினா என்னப்பா? மேதினா எருமைன்னு சொல்லுவாங்க. மேதி எருமை. சந்தம், சந்தம்னா அழகு. கோதில், கோதில்னா குற்றம் இல்லாத. அங்கனர், அங்கனர்னா யாரு? சிவன். சரியா? மேதினா எருமை, சந்தம்னா அழகு, கோதில்னா குற்றம் இல்லாத, அங்கனர் அப்படின்னா சிவனை குறிக்கும். சரிங்களா? இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, ஸ்ருதி முதல். ஸ்ருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கின்றது? ஸ்ருதி முதல் என்ற சொல்லின் பொருள் வந்து யாரை குறிக்கும் அப்படின்னா, யூதர், இயேசுநாதர், சீடர், குற்றவாளி. யாரப்பா குறிக்கும்? ஆன்சர் இயேசுநாதரை குறிக்கும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி இயேசுநாதரை குறிக்கும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சொல்லும் பொருளும் தான். விசும்பு, விசும்புனா என்னப்பா? விசும்புனா வானம். துளை, துலாங்கோல். மறுப்பு, மறுப்புனா என்ன? தந்தம். களிறுனா யானை. சரிங்களா? ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். விசும்பு வானம், துளை துலாக்கோல், மறுப்புனா தந்தம், களிறுனா யானை. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் 4, 3, 1, 2 தான் சரி. ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 தான் சரி. ஸோ இந்த மாதிரி எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, வனப்பு. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. வனப்புனா என்னப்பா? அழகு, அறிவு, வளமை, ஆளுமை. வனப்புனா அழகுன்னு சொல்லுவாங்க. வனப்புனா என்ன? அழகு தான் சரி. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்குரிய சரியான பொருள் எது? கவிகை. கவிகைனா என்னப்பா? தேவருலகம், கவிதை, பாட்டு, குடை. கவிகைனா என்ன? குடை. ஆப்ஷன் டி குடை தான் கவிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, அங்காப்பு. அங்காப்பு என்பதன் பொருள் என்ன? அங்காப்பு அப்படின்னா என்னப்பா? சளிப்படைதல், வாயை திறத்தல், அலட்டிக் கொள்ளுதல், வளைகாப்பு. அங்காப்பு இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? வாயை திறத்தல். ஆப்ஷன் பி வாயை திறத்தல். அடுத்த கேள்வி, மடங்கல். மடங்கல்னு என்னப்பா? மடங்கல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? மடங்குதல், புலி, மடங்குதல், மடக்குதல், சிங்கம். மடங்கல் அப்படின்னா இப்போ தான் பொறுத்துக்களை பார்த்தேன். என்னது? சிங்கம். ஆப்ஷன் பி சாரி ஆப்ஷன் டி சிங்கத்தை தான் குறிக்கும். மடங்கல்னா என்ன? சிங்கம். அடுத்த கேள்வி, வானரம், பவம், பறவை, புணரி என்பது டேஷை குறிக்கும். வானரம், பவம், பறவை, புணரிங்கிறது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா கடலை குறிக்கும். ஆப்ஷன் பி கடலை குறிக்கும் சொல். சரிங்களா? ஸோ இதுவும் வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. சிந்தை. சிந்தைனா என்ன? எண்ணம். சிந்தைனா என்ன? எண்ணம். நவ்வி. நவ்வினா மான். இதுவும் வந்து தனியாக கொஷின் கேட்டிருந்தாங்க. நவ்வி அப்படின்னா என்னன்னு. கரெக்டாக? முகில். முகில்னா என்னப்பா? முகில்னா மேகம். சரிங்களா? புனல்னா நீர். சரிங்களா? முகிலும் செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. சிந்தைனா என்ன? எண்ணம். நவ்வினா மான். முகில் அப்படின்னா மேகம். புனல்னா நீர். சரிங்களா? ஆன்சர் என்ன? 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, செரு என்பதன் பொருள் என்ன? செரும் பாத்திரம் என்னப்பா? வயல். கரெக்டாக? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு. செரு என்பதன் பொருள் என்ன? வயல். அடுத்த கேள்வி, கடிகை. கடிகை என்பதன் பொருள் என்ன? அணிகலன், கடித்தல், கடுகு, காரம். கடிகை அப்படின்னா அணிகலன். ஆப்ஷன் ஏ அணிகலன் தான் கடிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. அடவி. அடவினா என்னப்பா? இப்போ தானே பார்த்தோம். அடவினா என்ன? காடு. நவ்வி. நவ்வினா மான். கிட்டத்தட்ட இது என்ன 3 டைம்ஸ் பக்கம் ரிப்பீட் ஆயிடுச்சு. விசும்பு. வானம். விசும்புனா என்ன? வானம். குருசுனா சிலுவை. குருசுனா என்ன? சிலுவை. இதுவும் வந்து நோட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் முக்கியமாக கேட்குறாங்க. சரிங்களா? குருசு. அடவி அப்படின்னா காடு, நவ்வி மான், விசும்பு வானம், குருசுனா சிலுவை. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 தான் சரி. அடுத்த கேள்வி, கீழ்காணும் சொற்களுள் சூரியன் என்னும் சொல்
சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல் கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினை கரெக்டாக புரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அதாவது கீழ்காணும் சொற்களில் சூரியன் என்னும் பொருள் குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஞாயிறுனா என்ன? சூரியன் சரிதான். பகலவனாலும் சூரியன் தான். பிரம்மன் அப்படிங்கிறது வந்து சூரியனை குறிக்காத சொல் கரெக்டாக. ஆதவன்னாலும் சூரியன் தான் சரிங்களா. அப்போ கொஷின் என்ன? குறிக்காத சொல் தான் கேட்டிருக்காங்க. அதாவது தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. பிரம்மன்னா சூரியன் கிடையாது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. வனப்பு, வனப்புனா என்னப்பா? இப்போ தானே பார்த்தோம். அழகு. அடவி, அடவினா என்ன? காடு. மருங்கு, மருங்குனா பக்கம். மருங்குனா என்ன? பக்கம். மதுரம்னா இனிமை. மதுரம்னா என்ன? இனிமை. சரிங்களா. வனப்பும் ரிப்பீட் ஆயிடுச்சு, அடவி ரிப்பீட் ஆயிடுச்சு. சரியா. வனப்புனா அழகு, அடவினா காடு. கரெக்டா. அடுத்து வந்து பாருங்கள், மருங்கு அப்படின்னா பக்கம், மதுரம் அப்படின்னா இனிமை. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன சொல்லுங்கள்? 4 1 2 3 கரெக்டாக. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கீழே வந்து பாருங்கள், வதுவை. இதுவும் ரிப்பீட் ஆகுது கரெக்டாக. இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. வதுவை என்ற சொல்லின் பொருள் என்னப்பா? வதுவை அப்படின்னா திருமணம் குறிக்கும். சரிங்களா. திருமணத்தை தான் குறிக்கும். வதுவை அப்படின்னு என்ன? திருமணம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வரைக்கும் பார்த்த கேள்வியில் எத்தனை கேள்வி ரிப்பீட்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம மரபு பெயர்கள் பார்த்தோம்ல, எத்தனை கொஷின்ஸ் ரிப்பீட் அந்த ஒரு 10 மரபு பெயர்கள் மட்டும் கண்டினியூவாக ரிப்பீட்டாக வந்தது. அந்த திருநெல்வேலி, கும்பகோணம், புதுச்சேரி, புதுக்கோட்டை, ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனை கொஷின் ரிப்பீட் ஆச்சு, அந்த மாதிரி இதில் எத்தனை சொற்கள் ரிப்பீட் ஆயிருக்குன்னு பார்த்துக்குங்க. ஸோ அதையும் ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. சரிங்களா. கதம் என்ற சொல்லின் பொருள் என்னப்பா? கதம் சினம், சீதனம், இசை, அளவு. கதம் அப்படின்னா சினத்தை குறிக்கும். சரிங்களா. ஆப்ஷன் ஏ சினம் தான் என்ன? கதம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ சொல்லும் பொருளும் பொறுத்த வரைக்கும் 6லேருந்து 12 வரைக்கும் ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. 11th 12th இல்லைன்னு வந்து அசால்ட்டாக விட வேணாம். ஏன்னா சிலபஸில் சொல்லும் பொருள் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 11th 12th சேர்த்து படிச்சுங்க. சரிங்களா. அது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸில் ரிப்பீட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் வந்து ஒரு 3 கொஷின்ஸாவது கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறை எனப்படுவது போற்றாரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. பொறை எனப்படுவது போற்றோரை பொறுத்தல் என்பதில் பொறை என்ற சொல் குறிப்பிடும் பண்பு வந்து எது? கோபம், அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை. பொறுமை. ஆப்ஷன் டி பொறுமை தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, சரியான பொருளை கண்டறிக்க. பருவரல். பருவரல்னா என்னப்பா? குகை, துன்பம், தூக்கம், இன்பம். பருவரல் அப்படின்னா என்ன? துன்பத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி துன்பம் தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக்க. ஆயக்காலை. ஆயக்காலை அப்படின்னு என்ன? அந்த நேரத்தில். ஆப்ஷன் டி அந்த நேரத்தில் தான் சரி. சரிங்களா. ஆயக்காலைனா என்ன? அந்த நேரத்தில். திரள். திரள்னா திரட்சி. எயினர். எயினர்னா யாருப்பா? வேடர். நாவாய்னா என்ன? படகு. சரிங்களா. ஆயக்காலை அப்படின்னா அந்த நேரத்தில். திரள்னா திரட்சி. எயினர்னா நம்மளுக்கு தெரியும் வேடர். நாவாய்னா படகுன்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரெண்டை பார்த்தால நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுப்பா 2 3 கரெக்டாக. 2 3 எங்கே இருக்குது? ஸோ இங்கே தான் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. கரெக்டுங்களா. மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் 1 இல்லை 2 தெரிஞ்சாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சரியான பொருளை தேர்ந்தெடுக. உருமு. உருமுனா என்னப்பா? உருமுனா இடுப்பு, இடி, மேகம், கதிரொலி. உருமு அப்படின்னா இடியை குறிக்கும். சரிங்களா. ஆப்ஷன் பி இடி தான் என்ன சொல்லுவாங்கன்னா உருமு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, உரிய பொருளை தேர்ந்தெடு. புரிசை. புரிசைனா என்னப்பா? வேகம், வளம், மதில், மேகம். புரிசை அப்படின்னா மதில். ஆப்ஷன் சி மதில் தான் சரி. புரிசைனா மதில். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கப்பா. கண்டினியூவாக வந்து ரெகுலராக நம்மளே பார்த்துட்ருக்கோம் பொறுத்துக்களை. இந்த பொறுத்துக்காக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். டெஸ்ட்டை கரெக்டாக ரைட் பண்ணிட்டு வரீங்கன்னு பார்த்துக்கலாம். சரிங்களா. அடுத்த கேள்வி, கேளல். கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல்னா என்னப்பா? எருமை, புலி, கரடி, பன்றி. கேளல் அப்படின்னா பன்றியை குறிக்கும். ஆப்ஷன் டி பன்றி. இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. பன்றி. அடுத்த கேள்வி, நவ்வி. நவ்வி சொல்லின் பொருள் என்னப்பா? பார்த்துட்டோம். நவ்வினா என்ன? மான். ஆப்ஷன் ஏ மான் தான் நவ்வின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. ஸோ இதுலேயும் பாருங்கப்பா, வனப்பு பார்த்தோம்ல. வனப்புனா என்ன? அழகு பார்த்தோம். அடவினா என்ன?
காடு. இதுவும் செகண்ட் டைம் பார்த்துட்டோம். வீறு, வீறுனா வலிமை. மதுரம்னா இனிமை. சரிங்களா? ஸோ இந்த 4மே ரிப்பீட் ஆயிருக்கு. தனித்தனியாக வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? கரெக்டா? வனப்புனா என்ன? அழகு. அடவி அப்படின்னா காடு. ஸோ நம்ம இதில் பார்த்துருக்கோம் 2, 4 இதில் எங்கே பாருக்கு? 2, 4. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏன்னு நம்ம போட்டுடலாம். வீறு அப்படின்னா வலிமை, மதுரம்னா இனிமை. சரிங்களா? ஸோ இது பார்த்தோம்ல, இப்போ தானே பார்த்தோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க எந்தெந்த சொற்கள் வந்து திரும்பி வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரி, ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். அடுத்தது வந்து வனப்பு கேட்டிருக்காங்க பாருங்க. வனப்பு என்னும் சொல்லின் பொருள் என்னப்பா? அழகு. வனப்புனா என்ன? அழகு தான் சரி. அடுத்த கேள்வி, பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு இப்பாடல் வரியில் பனை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பதிதொரு புயல் பொலி தருமணி பனைதரு அப்படிங்கிற பாடலில் வர்ற பனை என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. முத்து, மரம், மூங்கில், காற்று. பனைனா மூங்கில். ஆப்ஷன் சி மூங்கில் தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. செருனா என்னப்பா? செருனா வயல்னு தெரியும். அப்போ 4, 2 இருக்கு. வித்து, வித்துனா விதைன்னு சொல்லுவோமா? வித்துனா விதை. 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. யானர், யானர்னா என்னப்பா? புது வருவாய். இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. வட்டினா பனையோலை பெட்டி. சரிங்களா? ஸோ அப்போ இது 3மே ரிப்பீட் ஆயிருக்கு. சரி, 4மே வந்திருக்குது. தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். செருனா வயல், வித்துனா விதை, யானர் அப்படின்னா புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. சரிங்களா? 4, 3, 2, 1 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. இடர், இடர்னா என்னப்பா? இடர்னா துன்பம். நாவாய், நாவாய்னா படகு. இறை, இறைனா தலைவன். இந்து, இந்துனா நிலவு. ஸோ இந்து அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்ல தனியாக. இடர்னா துன்பம், நாவாய்னா படகு, இறை தலைவன், இந்து அப்படின்னா நிலவு. ஆன்சர் 2, 3, 4, 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரி. கரெக்டா? அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக. தடக்கரி, தடக்கரினா என்னப்பா? தடக்கரினா பெரிய யானைன்னு சொல்லுவாங்க. தடக்கரினா என்ன? பெரிய யானை. உழுவை, உழுவைனா புலி. உழுவைனா என்ன? புலி. மடங்கள், மடங்கள் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. மடங்கள் என்ன? சிங்கம். கேளல்னா என்ன? பன்றி. பார்த்தோம்ல, கேளல்னா என்ன? பன்றி. ஸோ இது 2மே பார்த்துருக்கோம். தடக்கரினா என்ன? பெரிய யானை. உழுவை அப்படின்னா புலி. மடங்கள்னா சிங்கம். கேளல்னா பன்றி. ஆன்சர் என்ன? 4, 1, 2, 3 தான் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஸோ இப்போ பார்த்த வரைக்கே தெரியும் எத்தனை, ஏன்னா நம்ம பார்த்த கொஷின்லேயே ரிப்பீட்டாக உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க எக்ஸாம் முன்னாடி. தொடி, தொடி இச்சொல்லின் பொருள் என்னப்பா? வயல், நெல், வளையல், உலக்கை. தொடி அப்படின்னா என்ன குறிக்கும்னா வளையல். ஆப்ஷன் சி வளையலை தான் குறிக்கும். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, பொறுத்துக்க. பிரசம், பிரசம்னா என்ன? தேன். பிரசம்னா என்ன? தேன். வரன், வரன் இந்த ரன். சரிங்களா? ஸோ வரன் அப்படின்னா வறுமை. வரன்னா என்ன? வறுமை. மதுகை, மதுகை அப்படின்னா என்ன? பெருமிதம். கொழுஞ்சோறு, கொழுஞ்சோறுனா பெருஞ்செல்வம் சொல்லுவாங்க. சரிங்களா? கொழுஞ்சோறுனா என்ன? பெருஞ்செல்வம். பிரசம் அப்படின்னா தேன், வரன்னா வறுமை, மதுகை அப்படின்னா பெருமிதம், கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம் சொல்லுவாங்க. சரியா? ஆன்சர் 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. ஸோ இது வந்து புதுசாக இருக்குது, பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். அடவி, அடவினா என்ன? காடு. வனப்பு அழகு. பிடி, பெண் யானை. பிடினா என்ன? பெண் யானை. சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வீறு அப்படின்னா வலிமை. சரிங்களா? ஸோ மற்ற 3 வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு. அடவினா காடு, வனப்புனா அழகு, பிடினா பெண் யானை, வீறு அப்படின்னா வலிமை. ஆன்சர் 3, 4, 1, 2. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி, நாருவ, நாருவ என்னும் சொல் தரும் பொருள் கேட்டிருக்காங்க. நாருவ அப்படின்னா என்ன? மூத்த, முளைப்ப, நறுமணம், கெடாமல். நாருவ அப்படின்னா முளைப்ப. ஆப்ஷன் பி முளைப்ப தான் சரி. அடுத்த கேள்வி, பொருள் கூறு. தன், தன்னா என்னப்பா? தண்ணீர், குளிர்ச்சி, சோலை, தன்னுடைய. தன் அப்படின்னா என்னன்னா குளிர்ச்சி. ஆப்ஷன் பி குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, வன்மை என்பதன் பொருள். வன்மை என்பதன் பொருள்
வள்ளல் தன்மை. ஆப்ஷன் சி வள்ளல் தன்மை. அடுத்த கேள்வி பொறுத்துக்க வந்து பாருங்க. விரை விரைனா என்னப்பா? விரை அப்படின்னா மனம். கலல் கலல் அப்படின்னா என்ன? அணிகலன். ததும்பி ததும்பினா பெருகி. மெய் அப்படின்னா உடல். மெய்னா என்ன? உடல். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. மெய் உடல். விரைனா மனம், கலல் அப்படின்னா அணிகலன், ததும்பி அப்படின்னா பெருகி, மெய் அப்படின்னா உடல். சரிங்களா? ஆன்சர் 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி பனை. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுதுப்பா. பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? பனை என்னும் சொல்லின் பொருள் என்ன? மூங்கில். ஆப்ஷன் சி மூங்கில்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. இன்மை இன்மைனா வறுமை. திண்மை திண்மைனா வலிமை. இன்மை அப்படின்னா வறுமை. சரிங்களா? திண்மைனா வலிமைன்னு சொல்லுவாங்க. ஆழி ஆழினா என்னப்பா? கடல். ஆழினா என்ன? கடல். நோன்மைனா தவம். சரிங்களா? இன்மைனா வறுமை, திண்மைனா வலிமை, ஆழி கடல், நோன்மைனா தவம். ஆன்சர் 2, 1, 4, 3 தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. புறம் புறம்னா என்னப்பா? புறம்னா ஊரை குறிக்கும். சரிங்களா? பட்டினம் பட்டினம் அப்படின்னா நகரத்தை குறிக்கும். பாக்கம் பாக்கம் அப்படின்னா சிற்றூர். புலம் அப்படின்னா நிலம். சரிங்களா? புறம் அப்படின்னா ஊர்னு சொல்லுவாங்க. பட்டினம் அப்படின்னா நகரத்தை குறிக்கும். பாக்கம் அப்படின்னா சிற்றூர். புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்கும். சரிங்களா? ஆன்சர் 2, 1, 4, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 2, 1, 4, 3. ஸோ இது பார்த்துக்கங்க. ஸோ இதுவும் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. சரதம் சரதம்னா என்னப்பா? சரதம் அப்படின்னா வாய்மை குறிக்கும். பவித்திரம் பவித்திரம்னா என்ன? தூய்மை. பவித்திரமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, தூய்மை. பெருமாள் பெருமாள்னா என்ன? அரசன். மகோததி மகோததினா கடல். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்க. மகோததி அப்படின்னா என்ன? கடலை குறிக்கும். சரிங்களா? சரதம்னா வாய்மை, பவித்திரம்னா தூய்மை, பெருமாள்னா அரசன், மகோததி அப்படின்னா கடல். ஆன்சர் 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும் என்னும் தொடரில் ஆயம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேவியும் ஆயமும் சித்திராபதியும் மாதவி மகளும் மாதவர் காண்டலும்ங்கிற தொடரில் வர ஆயம் என்பதன் பொருள் என்ன? தோழியர் கூட்டம். ஆப்ஷன் ஏ தோழியர் கூட்டம். இது நம்ம தனியாக பார்த்துருக்கோம் ஆயம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இந்த பாடலோடு பார்க்கும்போது ஆயம் அப்படின்னா என்ன? தோழியர் கூட்டம். அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். செருனா என்னப்பா? ஸோ மறுபடியும் ரிப்பீட் ஆகுது பாருங்க. செருனா வயல், வித்துனா விதை, யானர் அப்படிங்கிறது வந்து புது வருவாய், வட்டினா பனையோலை பெட்டி. சரிங்களா? கரெக்டாக 4, 3, 2, 1 தான் சரி. ஸோ இது வந்து இதே சேம் பொறுத்துக்காகவே வந்து கிட்டத்தட்ட இப்போ 3rd டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் என்ற தொடரில் சிதவளர் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. தண்டுடை கையர் வெண்டலை சிதவளர் அப்படிங்கிற தொடர். சிதவளர் அப்படின்னு என்னப்பா? ஆன்சர் தலைப்பாகை கட்டியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தலைப்பாகை கட்டியவர் தான் வந்து சிதவளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. பொறுத்துக. ஒல்காமை ஒல்காமைனா தரலாமை. ஒல்காமைன்னு என்ன? தரலாமை. விழுமம்னா துன்பம். விழுமம்னா என்ன? துன்பம். ஸோ இது வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. திண்ணியர்னா வலியர். திண்ணியர்னா என்ன? வலியர். வீறுனா சிறப்பு. வீறுனா என்ன? சிறப்பு. சரிங்களா? ஒல்காமைனா தரலாமை, விழுமம்னா துன்பம், திண்ணியர்னா வலியர், வீறு அப்படின்னா சிறப்பு. ஆன்சர் 4, 3, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 4, 3, 2, 1 தான் சரி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். சுபஷா விமானம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னு என்ன? தாய்மொழி பற்று. ஆப்ஷன் பி தாய்மொழி பற்று. சுபஷா விமானம் அப்படின்னா என்ன? தாய்மொழி பற்று. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக ஏதாவது கொஷின் பார்க்குற மாதிரி இருந்தால் நோட் பண்ணி வச்சு படிங்க.
அடுத்த கேள்வி கடம். கடம் இச்சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடம்னா என்னப்பா? குடம், பாம்பு, வேம்பு, உடம்பு. கடம்னா என்ன? உடம்பு. ஆப்ஷன் டி, உடம்பு தான் பொருள். கடம்னா என்ன? உடம்பு. இது வந்து செகண்ட் டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ பார்த்துட்டே வாங்க. அடுத்த கேள்வி கொன்மு. கொன்மு என்ற சொல்லின் பொருள் என்னப்பா? கொன்முன்னா என்ன? மேகம், போர், சுற்றம், வானம். கொன்மு அப்படின்னா என்ன? மேகம். ஆப்ஷன் ஏ, மேகம்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி, இது பொறுத்துகளை பார்த்தோமா? குருசு. குருசு என்பதன் பொருள் என்னப்பா? குருசுனா என்ன? சிலுவை. ஆப்ஷன் பி, சிலுவை. ஸோ இது வந்து பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க. குருசுனா என்ன? சிலுவை. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக்க. ஒல்லை. ஒல்லைன்னு என்ன? விரைவு. ஈறு. ஈறுனா எல்லை. மேதி. மேதினா எருமை. அங்கனர் அப்படின்னா சிவன். சரிங்களா? ஒல்லைனா விரைவு, ஈறுனா எல்லை, மேதி எருமை, அங்கனர் அப்படின்னா சிவனை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் 4, 3, 2, 1. ஆப்ஷன் டி தான் வந்து சரி. 4, 3, 2, 1 தான் சரி. அடுத்தது பொறுத்து வந்து பாருங்கள், துஞ்சல். துஞ்சல்னா என்ன? சோம்பல். தமியர். தமியர்னா தனித்தவர். தாள். தாள்னா முயற்சி. நோன்மைனா வலிமை. நோன்மைனா என்ன? வலிமை. துஞ்சல்னா சோம்பல், தமியர் அப்படின்னா தனித்தவர், தாள் அப்படிங்கிறது வந்து முயற்சி, நோன்மைனா வலிமை. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 3, 4, 1, 2 தான் சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு. ஒப்புரவுனா என்னப்பா? ஊருக்கு உதவுவது. ஆப்ஷன் சி, ஊருக்கு உதவுவது. நோட் பண்ணிக்கோங்க. ஒப்புரவுனா ஊருக்கு உதவுவது. அடுத்த கேள்வி, நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் அப்படிங்கிற கூற்றில் இருக்கிற நடலை என்னும் சொல்லின் பொருள் என்ன? துன்பம். ஆப்ஷன் சி, துன்பம். அடுத்த கேள்வி, ஒப்புரவு. இப்போ தானே பார்த்தோம். ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஊருக்கு உதவுவது. ஆப்ஷன் சி, ஊருக்கு உதவுவது. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், கொன்ஸ்டான் என்னும் இத்தாலி மொழி சொல்லுக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க. கொன்ஸ்டான் அப்படிங்கிற இத்தாலி மொழி சொல்லுக்குரிய பொருள் என்ன? அஞ்சாதவன். ஆப்ஷன் சி, அஞ்சாதவன். கொன்ஸ்டான் அப்படின்னு என்ன? அஞ்சாதவன் சொல்லுவாங்க. இது வந்து இத்தாலி மொழி சொல். சரிங்களா? ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இத்தாலி மொழி சொல். அடுத்த கேள்வி வந்து பாருங்க, அறிவடிவு மாய்பின்னரவன் மடிவுமாகி. வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. அறிவடிவு மாய்பின்னரவன் வடிவுமாகி அப்படிங்கிற தொடரில் அரி என்பதன் பொருள் என்னென்னா அப்படின்னா சிங்கம். அரினா என்ன? சிங்கத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சுவை மற்றும் அதோட பயன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சுவையும் அதோட பயன்களும். இனிப்புனா என்னப்பா? இனிப்பு அப்படின்னா வளம் குறிக்கும். இனிப்புனா என்ன? வளம். துவர்ப்பு. துவர்ப்புனா ஆற்றலை குறிக்கும். ஆற்றல் தான் அதோட பயன். புளிப்பு. புளிப்புனா இனிமை. கார்ப்பு. கார்ப்புனா என்னென்னா உணர்வு. சரிங்களா? இங்கே வந்து ஒவ்வொரு சுவையும் அதோட பயனும் கொடுத்துருக்காங்க. இனிப்பு அப்படின்னா வளம், துவர்ப்பு அப்படின்னா ஆற்றல், புளிப்பு அப்படின்னா இனிமை, கார்ப்புனா உணர்வு. சரிங்களா? ஆன்சர் 2, 4, 1, 3 தான் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சு படிங்க. ஸோ அடுத்த கொஷின் வந்து பாருங்கள், பொறுத்துக்க. தடக்கர். தடக்கர்னா என்னப்பா? பெரிய யானை. தடக்கர்னா பெரிய யானை. எண்கு. எண்கு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. எண்குனா என்ன? கரடி. வல்லுகிர். வல்லுகிர்னா கூர்மையான நகம். தரிசனம் அப்படின்னா என்ன? காட்சி. சரிங்களா? தடக்கர்னா பெரிய யானை, எண்கு அப்படின்னா கரடி, வல்லுகிர்னா கூர்மையான நகம், தரிசனம் அப்படின்னா காட்சி. ஆன்சர் 3, 1, 4, 2. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், சரியான இணையை தேர்வு செய்க. இதில் வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. துவரை. துவரைனா என்ன? தாமரை மலராப்பா. துவரை அப்படின்னா பவளம் தான் சரி. கரெக்டாக? துவரைனா என்ன? பவளம் தான் வரும். மறைனா தாமரை மலர். சரிங்களா? ஸோ 2 மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 தவறாக இருக்குது. சரியான இணையை தான் கேட்டிருக்காங்க. விசும்புனா என்னப்பா? விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. சரிங்களா? ஸோ எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிடுச்சு விசும்பு? விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. அப்போ இதில் வந்து சரியான இணை எது? சி அண்ட் டி தான் கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து சரி. சி அண்ட் டி மட்டும்தான் சரி.
அடுத்த கேள்வி பாருங்க. பெரியாரை பேணித் தமர கொளல் அப்படிங்கிற சொல்லுல வர தமர் அப்படின்னா என்னப்பா? பெரியாரை பேணித் தமர கொளல் அப்படிங்கிற தொடரில் வர தமர் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா, தமர் அப்படின்னா துணை. ஆப்ஷன் பி துணை. தமர்னா என்ன? துணை. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. துகீர்னா துணிங்கிறாங்க, ஸோ தவறு. நொடை அப்படின்னா என்ன? விலை. நொடைனா என்ன? விலை, சரிதான். கிளினா குற்றம், தவறு. மறுனா பவளம், இதுவும் தவறு. சரிங்களா? இப்போ சரியான இணை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக கொடுத்துருக்காங்க. நொடைனா என்ன? விலை. அடுத்த கொஷின் வந்து பாருங்கள். உலை என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. உலைனா என்னப்பா? இது ஆல்ரெடி பொறுத்துக்களை பார்த்தோமா, செகண்ட் டைம் ரிப்பீட் ஆகுது. உலைனா பிடரி மயிர்னு சொல்லுவாங்க. பிடரி மயிர். ஆப்ஷன் பி பிடரி மயிர். அடுத்த கேள்வி. பறவை சொல்லுக்குரிய பொருளை கண்டறிக. பறவைனா என்னப்பா? பறவை அப்படின்னா கடல். இந்த பறவை வேறு, ஸோ அதே மாதிரி இந்த பறவை அப்படிங்கிறது வேறு. கரெக்டா? பறவைனா என்ன? கடல். அடுத்த கேள்வி. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? பொம்மல்னு என்னப்பா? சோறு. பொம்மல்னு என்ன சொல்லுவாங்க? சோறுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கேள்வி பொறுத்துக. யாக்கைனா என்ன? உடம்பு. புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். புன்புலம் என்ன? புள்ளிய நிலம். ஸோ அடுத்தது வேலம்னா என்ன? ஆண் யானை. பெண் யானைனா என்ன? ஆண் யானைனா என்ன? நோட் பண்ணிக்க. வேலம்னா என்ன? ஆண் யானை. பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். பொலிக்கும்னு என்ன? உரிக்கும். யாக்கைனா உடம்பு. புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம். வேலம்னா ஆண் யானை. பொலிக்கும் அப்படின்னா உடம்பு. சரி, பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். ஆன்சர் 1, 3, 4, 2. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. வெய்யோன்னா என்னப்பா? வெய்யோன்னா பகலவன், சூரியனை குறிக்கும். கரெக்டா? கரங்குனா காற்றாடி. கரங்குனா என்ன? காற்றாடி. கொண்டல் அப்படின்னா மலை மேகம். வேலம்னா யானை. இப்போ தானே பார்த்தோம் ஆண் யானை குறிக்கணும். வேலம்னா என்ன? ஆண் யானை குறிக்கும். வெய்யோன் அப்படின்னா பகலவன். கரங்கு அப்படின்னா காற்றாடி. கொண்டல்னா மலை மேகம். வேலம்னா யானை குறிக்கும் சொல். ஆன்சர் என்ன? 3, 1, 4, 2. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேலம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கேள்வி. இச்சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம்னா என்னப்பா? அகன்ற உலகம். ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம். அடுத்த கேள்வி. பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யாவர்? பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுவது யார் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாடை மாக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி. புவையும் குயில்களும் பொலக்கை வண்டரும் இவ்வடியில் புவையும் என்பது டேஷை குறிக்கும். புவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இப்போ இந்த தொடரில் வர்ற புவையும் அப்படிங்கிற சொல் வந்து எதை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. எதுப்பா? நா கணவாய் பறவைகள். ஆப்ஷன் சி நா கணவாய் பறவைகள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி. சிதவல் இச்சொல்லின் பொருள் என்ன? சிதவல்னா என்னப்பா? சிதவல் அப்படின்னா தலைப்பாகை. ஆப்ஷன் டி தலைப்பாகை. லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க. விசும்புனா என்னப்பா? விசும்பு வானம். துளைனா துலாக்கோல். கனல்னா நெருப்பு. களிறுனா யானை. மறுப்புனா தந்தம். சரியா? மறுப்புனா என்ன? தந்தம். விசும்பு வானம், துலாக்கோல், கனல் நெருப்பு, களிறு யானை, மறுப்புனா என்ன? தந்தம். சரியா? ஆன்சர் 4, 5, 2, 3, 1. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கான 50 கேள்வி 50 இல்லை, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 60-70 கேள்வி நம்ம பார்த்துருப்போம். எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்குன்னு நான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்பேன். நான் சொன்ன மாதிரி சொல்லும் பொருளுமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு வந்து புக்ஸில் தேடி படிக்கிற கஷ்டமாக இருந்தால் கூட நம்ம பிடிஎஃப் நோட்ஸில் தனியாக 6லேருந்து 12th வரைக்கும் சொல்லும் பொருளும் பிரித்து எழுதுக கலைச்சொல்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நியூ சிலபஸ் வைஸ் தான் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஒன்லைனரு, பாக்ஸ் கொஷின்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லாமே சேர்த்து வெறும் 400 ருபீஸில் தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ யாருக்காவது வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.